வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், அதே அளவுக்கு எண்ணெய், நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து பொரியட்டும். அடுத்து 2 பச்சை மிளகாய், அதோட 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பெரிய தக்காளி பழம் 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளியாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒவ்வொரு காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் 1 கப், 1 கப் பீன்ஸ், 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இது கூட மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை காலிஃப்ளவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது, ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கப் அளவுக்கு புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஒவ்வொரு ஐட்டமாக சேர்க்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் காரம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கரம் மசாலாவிலே அதுக்கு தேவையான காரம்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. மசாலாவோட சேர்ந்து காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவில் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அப்போ 1க்கு 2 அப்படிங்கிற தண்ணி ஊற்றணும். இப்போ இதெல்லாம் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 2, 3. இது வந்து நான் நார்மல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் பாஸ்மதியாக இருந்துச்சுன்னா 1க்கு 1.5 அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு 1/2 hour முன்னாடி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அதோட சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா அந்த அரிசியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு அது மேலே நெய் விட்டுடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கரண்டியை வச்சு ரொம்ப கலக்காமல் லைட்டாக அப்படி மேலாக எடுத்து விடுங்க. என்ன இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேற ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடுங்க. ஏன்னா அதே குக்கரில் இருந்ததுன்னா அந்த ஹீட்லேயே மறுபடியும் குழஞ்ச மாதிரி ஆகிடும். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம்னா நமக்கு அந்த குழகுழப்பு வராமல் பொலன்னு சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.